டெய்லி 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறேன் குருஜி. ஆனால் தூங்கி முழிச்சாலுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லை. எப்போயுமே டயர்டாகவே இருந்துகிட்ருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அதாவது நீங்கள் எவ்வளவு நேரம் தூங்குறீங்க அப்படிங்கிறது பாயிண்ட் இல்லை. உங்களுடைய தூக்கத்தினுடைய குவாலிட்டி, அதாவது அதனுடைய தரமான தூக்கமாக குவாலிட்டி ஸ்லீப் இருக்கிறது இல்லை பெரும்பாலும். அதனால தான் அந்த களைப்பு வருது. அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, இந்த உடம்பு சக்தியை நல்லா உள்வாங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது. இந்த உடம்புல உயிர் சக்தி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரும். அதாவது ஒரு தூக்கம் எப்போ வரும் எப்போ போகும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க. உயிர் சக்தி உள்ள நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கமே வராது, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. எப்பெல்லாம் உங்களுடைய உயிர் சக்தி முழுமையை இழந்துட்டீங்களோ இப்போ தான் தூக்கம் வரும். ஸோ இது எப்படி உதாரணம் பார்க்கணுன்னா, ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைல் ஃபோனுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் போட தேவையில்லை. இப்போது உங்களுக்கு சார்ஜ் 4 பாயிண்ட்டு டவரில் இல்லை, சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னா அகெயின் நீங்கள் சார்ஜ் போடணும். அதே பிரின்சிபல் தான் இங்கே. இப்போ பாடியில் முழு சக்தி இழந்துட்டீங்க. இப்போ நீங்கள் படுத்து தூங்குறீங்க 8 மணி நேரம் சார்ஜ் ஏற்றுறதுக்கு. ஆனால் சார்ஜ் ஏறலை அப்படின்னா என்னென்னா, உங்கள் சார்ஜிங் பிளேஸ் சரியாக இல்லை. சார்ஜிங் அந்த குவாலிட்டி சார்ஜர் இல்லை. நீங்கள் படுத்து தூங்குகிற இடம் உங்களுக்கு தேவையான உயிர் சக்தியை கொடுக்கவில்லை. இதுதான் பிரச்சனை. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் எவ்வளோ நேரம் தூங்குறீங்கன்ட்டு, இட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் பெட்ரூம் சைஸ் இருக்குது, சரி 10க்கு 10 இல்லை 11க்கு 16 பெட்ரூம் சைஸில் சாதாரணமாக 2 பேர் படுப்பீங்க, கணவன் மனைவி. அப்படி இல்லைன்னா குழந்தைங்க இருக்கிறாங்க, 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா 4 பேர் நீங்கள் படுத்து தூங்குகிற ஒரு பெட்ரூமுக்குள்ளே போதுமான அளவுக்கு சுவாசம் பண்ணக்கூடிய காற்று இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதாவது உதாரணத்துக்கு எவ்வளவு காற்று அளவு தேவைப்படுது அப்படின்னா, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சராசரி மனிதன் 8 லிட்டர் காற்று சுவாசிக்கிறான். ஸோ 8 லிட்டர் காற்று ஒரு நிமிஷத்துக்குன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,000 லிட்டர் தேவை. 8 மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 4,000 லிட்டர் காற்று தேவை. நீங்கள் அடைச்சி போட்டு தூங்குகிற அந்த ரூமுக்குள்ளே 4 பேர் தூங்குறீங்க அப்படின்னா 16,000 லிட்டர் காற்று ஃப்ரெஷ் ஏர் இருக்கான்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா எல்லா கதவையும் நீங்கள் அடைச்சி போட்டு தூங்குறீங்க. டெஃபினட்டாக அந்த அளவுக்கு சுவாசிக்கக்கூடிய காற்று இல்லை. இதுதாங்க நீங்கள் உங்களுடைய தூக்கம் உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் இதுதான். இதை தவிர நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் படுக்கிற பெட்ரூமில் டிவி பார்த்துட்டு படுக்கிறது, பெட்ரூமில் உட்காந்து நம்ம மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறது, சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறது, மியூசிக் சிஸ்டத்தை வச்சு ப்ளே பண்ணுறது, மொபைலை தலைமாட்டில் வச்சு சார்ஜ் பண்ணுறது, இல்லை மொபைலை வச்சுட்டே படுத்து தூங்குறது, தூங்குறதுக்கு முன்னாடி மெயிலில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மெயிலில் ஏதாவது ஒரு தப்பான விஷயம் இருக்கும், மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை தூங்குறதுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறது, இது எல்லாமே மிகப்பெரிய தவறுங்க. இது எல்லாமே உங்களுடைய தூக்கத்தினுடைய குவாலிட்டியை பாதிப்பு ஏற்படுத்தும். இதனால தான் ஒரு மனிதனுக்கு தூக்கம் பெரிய ஒரு பிரச்சனை, கேள்விக்குறியாக இருக்குது. எப்போ ஒரு மனிதன் சரியான தூக்கம் இல்லையோ அவனுடைய பாடியில் சக்தி ஓட்டமே இருக்காது, நீங்கள் செய்கிற வேலை எஃபிஷியண்ட்டாக இருக்காது, மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகணும். படுக்கிற இடத்துல எதையுமே வைக்கக்கூடாது, குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. படுக்கிற இடத்துல ஆஃபீஸ் ஒர்க்கை பண்ணக்கூடாது, இது எதுவுமே செய்யக்கூடாது. சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லணும்னா, தூங்குற இடத்துல தூங்குறதை தவிர வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. ரெண்டாவது, தூங்குறதுக்கு ஒரு 1.5-2 மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி பார்க்குறதோ மொபைல் ஃபோனை நோண்டுறதோ இது எல்லாத்தையும் நிறுத்திடுறது ரொம்ப உசிதமானது. இது ஒரு குவாலிட்டி ஸ்லீப்பை கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் ரூம் ரொம்ப வென்டிலேட்டடாக இருக்கணும்.
வெளிக்காற்று உள்ளே வரணும், உள்ளே இருக்கிற காற்று வெளியில் போகணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனாவது நீங்கள் மாட்டணும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு செட்டப்பை கரெக்டாக பண்ணும்போது நமக்கு ஒரு குவாலிட்டி ஸ்லீப் இருக்கும், தூக்கம் நன்றாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய லைஃபே நல்லாயிருக்கும். ஏன்னா பாடியில் எனர்ஜி நிறைய இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த தூக்கம் ஓய்வு அப்படின்னு 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று ஸ்லீப்பு, இன்னொன்று ரெஸ்ட்டு. இந்த உடம்புக்கு தூக்கம் நிறைய எப்போ தேவைப்படும்னா, யார் உடல் உழைப்பு அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். யார் உடல் உழைப்பை ரொம்ப கம்மியாக பண்ணுறாங்க ஆனால் மன உழைப்பு அதிகமாக இருக்குது. இப்போ ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம். நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, சிஸ்டமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க, ஐடி ஜாபில் இருக்கிறவங்களுக்கு உடல் உழைப்பே இருக்காது, மனம்தான் உழைத்து கொண்டே இருக்கும், மைண்டு தாட் ப்ராசஸ் நிறைய இருக்கும். இந்த மனிதர்களுக்கு தூக்கம் குறைவாகத்தான் இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இவங்களுக்கு என்ன தேவைன்னா ஓய்வு தான் அதிகமாக தேவை. இப்போ அதே இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுறாங்க, அவங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க, வேலை பார்த்துட்டே இருக்காங்க, இந்த கூலி வேலை செய்பவர்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் மன உழைப்பை விட உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு தூக்கம் அதிகமாக தேவைப்படும், மன உழைப்பே அவங்களுக்கு கிடையாது, அதனால் ஓய்வு கம்மியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க, தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உணவு பழக்கமும் ஒரு காரணம். உணவு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கேப் இருந்ததுன்னா பெஸ்ட்டு, தூக்கம் நல்லா வரும். சாப்பிட்டு முடித்த உடனே போய் படுக்கக்கூடாது. அது டிஸ்டர்பன்ஸை உள்ளே போகணும். ஏன்னா ஜீரண மண்டலம் இயங்கி கொண்டு இருக்கும். ஜீரண மண்டலங்கிறது பெரிய வேலை. அந்த வேலை உள்ளே நடக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வரவே வராது, டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பொதுவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா, காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, நைட் இல்லை பிஸ்னஸில் இருக்கிறவங்க, நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரொம்ப லேட்டாக உட்காந்து சாப்பிட வேண்டியது. 10 மணி 10:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு மொபைலில் நோண்டிட்டு சாப்பிட்ட உடனே போய் படுக்கிறீங்க. இதுதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு. இந்த லைஃப் ஸ்டைலை நல்லா மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கமும் ஓய்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை கரெக்டாக இருந்து உங்களுடைய ஒர்க் ஸ்டைலை பொறுத்து கட்டாயம் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு தூக்கம் இருக்கும். இது இருந்தாலே ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தூக்கமும் சுவாச பயிற்சியும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை. அதை சரியாக மேனேஜ் பண்ணும்போது தான் இது கிடைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லா தூங்குவீங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பும் மனமும் உங்களுக்கு இருக்கும். எஸ், பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.